சவுதி அரேபியாவில் பல ஆண்டுகளாக டிரைவராக பணிபுரிகிறார் இந்த இந்து சகோதரர். அநேகமாக அது கேரளாவாக இருக்கும். இந்த நபர் பல ஆண்டுகள் வேலை செய்கிறாப்புல. அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. அப்போது தன்னுடைய முதலாளியை கூப்பிட்றாப்புல, திருமணத்தில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து முதலாளியும் இந்தியாவுக்கு அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு அதாவது சவுதிகள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை அந்த மாப்பிள்ளைக்கு அணிவித்து சந்தோஷப்படுறார். இவர் மனசில் அவர் ஒரு ஹிந்துங்கிற எண்ணெல்லாம் இல்லை. ஒரு மனிதன், ஆதமுடைய மகன், அவ்வளோதான். அந்த ஒரு பார்சியாலிட்டி கூட அவங்க பார்க்கல பாருங்கள். முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கனாக்க அதற்குரிய பலனும் கிடைக்கும். அரபு நாடுகள் ஃபுல்லாகவே, டோட்டலாகவே, வளைகுடா ஃபுல்லாகவே அவ்வளோதான். அங்கே ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தாக்கத்தான் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வீடுகளை போய் புல்டோசர் விட்டு இடிக்கிறது. பக்கத்துலேயே ஹிந்து வீடு இருக்கும், அவன்கிட்டையும் அந்த எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்காது. பழைய காலத்தில் அதிகமாக புறம்போக்கு நிலத்துலேயே வீடு கட்டியிருப்பாங்க. அவன் 50 வருஷமாக அங்கே இருந்துக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்கிறான். பக்கத்தில் இருக்க ஹிந்து வீட்டை விட்டுருவாங்க. இது முஸ்லீம் வீடா, இடித்து தள்ளு அப்படின்னு சொல்லி இடித்து தள்ளுறதெல்லாம் பார்க்குறோம். முஸ்லீம்கள் இளைஞர்களை கைது செய்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் முன்னாடிலாம் வெளியில் தெரியாது. இப்போ जो लोग हिंदू मुस्लिम के नाम पे लड़ रहे हैं उसको इस वीडियो को देखना चाहिए. देखिए, सऊदी के शेख है और इसके घर में ये ड्राइवर भाई ड्राइवर का काम करता है. जब इसके घर पे इंडिया में इसका शादी हो रहा था तब अपने कपिल को बुलाया है सऊदी अरब से, और उसका कपिल आ भी गया. और देखिए कितना प्यारा गिफ्ट लेके आया, उसको गिफ्ट भी पहना रहे और सब आदमी हंस रहा है. देखिए कितना खुशी का बात है. हिंदू मुस्लिम இப்படி இவ்வளோ பிரியமாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், ஊபியிலலாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்பப்போ வீடியோவாக போய் எல்லா வளைகுடா அரபுகளும் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அவர்கள் மனசில் இந்த இப்படி நம்ம நடந்துக்கிட்டோம், இப்படி முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிறாங்களே, நாமே இந்துக்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படி நினச்சாக்க எத்தனையோ குடும்பங்கள் இப்போ ஊருக்கு வர வேண்டியதாக இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு எதிர்காலமும் சூனியமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இந்த இந்துத்துவாக்கள், சங்கிகள் கொஞ்சமாக சிந்திக்கணும். இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்துக்கள் தான் அதிகமாக. அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு வருங்காலங்கள்லையாவது நல்ல நிலைமைக்கு நம்ம நாட்டை கொண்டு வரும்.